வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டம் புறநகர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பனிப்பொழிவுடன் மிதமான மழை பெய்தது. இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லும் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். திருவையாறு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். குடை பிடித்தபடி அவர்கள் சென்ற நிலையில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருடம் மழையின் அளவு வழக்கத்தை விட குறைந்தே காணப்படுகிறது. அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 29 மில்லிமீட்டர் மழையும், தரங்கம்பாடியில் 23 மில்லிமீட்டர் மழையும் பெய்தது. கரூர் மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வருகிறது. பெரும்பாலான இடங்களில் மழை மேகம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். சிவகங்கை மற்றும் சுற்றுப்பகுதிகளான மானாமதுரை, திருப்புவனம், திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் சாரல் மழை பெய்து வந்தது. இதனால் சிறு வியாபாரங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் குடை விற்பனை அமோகமாக நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடும் குளிரோடு லேசான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் வரத்தும் குறைந்துள்ளது.